என்எம்சி ஃபுல்லாக அப்ரூவ் ஆன இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா மட்டும்தான் மோஸ்ட்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக என்எம்சி என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா இந்த வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும் டேரெக்டாக அப்படின்னா நீங்கள் வந்து யூரோப்பில் அக்செப்ட் ஆன ஏதாவது ஒரு கண்ட்ரியில் டிகிரி ப்ராப்பராக படிக்கணும். நம்மளால் அங்கே படிக்க முடியாது. ஏன்னா அங்கே படிக்கிறது நம்ம இந்தியாவில் படிக்கிறதோட காஸ்ட் ஜாஸ்தி. நம்ம ஃபாரின் வரதே எதுக்குன்னா இந்தியாவில் இருக்கிற காஸ்ட்டோட நம்ம கம்மியாக படிக்கணும் அப்படின்னு தான். உங்களுக்கு யூகேல தான் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதை விட ஒரு 2 கோடியோ 2.5 கோடியோ செலவு பண்ணி நீங்கள் படிக்கலாம். கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லா ஊர்லேயும் எம்டின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறது இங்கே செல்லாதா? அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து டாக்டரை வந்து ஜூனியர் டாக்டர் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. 2024 டிசம்பரில் ஒரு கெசட் விட்டுருக்காங்க. அந்த கெசட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஜார்ஜியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட என்எம்சியோட கைட்லைன்ஸை ஃபுல்லாக பூர்த்தி பண்ணி அதன்படி தான் நாங்கள் வந்து அட்மிஷன்ஸ் பண்ணுறோம். அந்த கெசட்டையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பின் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணி விட்ட கெசட் என்னென்னா, நீங்கள் பிஜி இங்கே பண்ண வேண்டாம், யூஜி பண்ணி ஒரு ஜூனியர் டாக்டர் கிராஜுவேஷன் ஆகி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஜூனியர் டாக்டர் சர்டிஃபிகேட் இஸ் ஈக்குவலன் டு எம்பிபிஎஸ் டாக்டர்னு சொல்லிட்டு கெசட் விட்டுட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ஜார்ஜியாவில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம். யூரேஷியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப் அண்ட் ஏஷியா மிக்ஸ்டு. டிப்லிசிலாம் ஏஷியனில் வருது, பட்டுமிலாம் யூரோப்பியனோட சைடில் வந்து வருது. நீங்கள் பிரிச்சிங்கன்னா இதான் இதோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் சைட்ஸ். கரெக்டாக? ஆமாம். அதோட ஜார்ஜியாவில் படிக்கிறவங்க வித்தவுட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்லி வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் இருந்து பாஸ் பண்ணிட்டோம்னா யூரோப்பியன் யூனியனில் ஒரு 30+ கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா? உண்மைதான். ஜார்ஜியாவுக்கு வரது ஒரு லூப் ஹோல் மாதிரி தான். எப்படினாலும் இங்கே ஜூனியர் டாக்டர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் போய் அதை வந்து எழுதிக்கலாம் எக்ஸாம். ஆமாம். நிறைய பேர் வந்து நிறைய இதை வந்து அடிச்சு விட்றாங்க. அப்படி இப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அதை கேட்கும்போது இதோட என்ன உண்மைத்தன்மை அப்படிங்கிறதும் தெரியும். ஆமாம். ஜார்ஜியா பொறுத்தவரை எந்த ஏஜென்ட் உங்கள்கிட்ட ஃபீஸை வந்து என்கிட்ட கொடுங்க நான் வந்து கட்டிடுறேன்னு சொல்கிறாங்களோ அங்கேயே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இங்கே ஃபீஸை வந்து யூனிவர்சிட்டி டேரெக்டாக பே பண்ண முடியும். சப்போஸ் பேரண்ட்ஸால் பே பண்ண முடியல இல்லை பே பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஏஜென்ட்ஸ் ட்ரஸ்டபுளாக இருந்தால் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு சொந்தக்கார ஒரு பையன் ரொம்ப நேர்மையாக இருக்காங்கன்னா அதை நம்பி நீங்கள் சேரலாம். ப்ளஸ் கன்சல்டன்ட்ஸ்னால் ஓரளவுக்கு ரெப்யூட்டடாக இருக்கவங்க, நல்ல நேம்டாக இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட வந்து பண்ணலாம். இல்லைனா அது வந்து இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து டிஃபெக்ட் ஆகுதுன்னு இதை நான் கேள்விப்பட்டேன். சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு நம்ம பாடத்தில் படிச்சிருப்போம். இந்த ஊரில் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து சூரியன் வந்து உதிக்குது. 7:30 மணிக்கு வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். வெயில் வந்து கொளுத்துது. இது வந்து ஜார்ஜியாவுக்கும் நம்மளுக்கும் வந்து 1.5 மணி நேரம் டைமிங் டிஃப்ரென்ஸ். நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து கேடவர் கிளாஸஸ் இருக்கும், அப்புறம் தியேட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். 3rd இயர்லேருந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். 4th இயரும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். 5th இயரில் கொஞ்சம் தியேட்டிக்கல் வரும். 6th இயர்ஸ் பியூர்லி இன்டர்ன்ஷிப் மாதிரி. அது வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் தான், உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் வேலையே இருக்காது. அப்போ வந்து இங்கே எஜுகேஷன் வைஸ் எல்லாமே வந்து நல்லா சொல்லித்தராங்க. பாசிங் ரேட் அதிகமாகவும் இருக்குது. செகண்ட் பார்க்கும்போது இங்கே சேஃப்டி எப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் கேர்ள்ஸ்க்கு ஃபுல் சேஃப்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நல்லா சுற்றி பார்க்கவும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் it is a safest place students can study, safest place people can stay, safest place people can visit. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஊர். அவ்வளோதான் சொல்கிறேன். இது வந்து சொல்லிட்டே போகலாம் இந்த ஊரை பற்றி. பட் ஆனால் மோஸ்ட்டாக சொல்லணும்னா you get a good vibe in it. சூப்பர். ஒரு நல்ல வைப்பு கிடைக்கும். ஜார்ஜியாலே வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்து ப்ளஸ் எஃப்எம்ஜி டாப் ரேட்டிங் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பவு யூனிவர்சிட்டி நினைக்கிறேன். 6 பவு யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் இந்த கெடாவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க? பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஒரு மாதம் வந்து 45,000-50,000 வந்து சும்மா 2 or 3 hours ஸ்பெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் வந்து ஜார்ஜியாவில் மோசமான பேட்னா என்னது? அது தெரியாது. என்னப்பா கக்குச்சிடி பிச்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க. எனக்கு ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து ஜார்ஜியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வந்து இருக்கோம். ஹாய், உங்கள் பேர்? சக்தி. எந்த ஊர் நீங்கள்? நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். எப்படி நீங்கள் ஜார்ஜியா ஃபைன் பண்ணீங்க? ஜார்ஜியா நான் ஆக்சுவலாக யுக்ரைனில் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியா? ஆமாம். அங்கே வார் வந்த உடனே இந்தியா வந்துட்டு இருந்தப்போ யூடியூப்பில் ரிசர்ச் பண்ணப்போ சூப்பர் எனக்கு தோணுன பெஸ்ட் கண்ட்ரி ஜார்ஜியா. அதனால் ஜார்ஜியா வந்தேன். இப்போ நம்ம வந்து இந்த தம்பியோட அடுத்து உக்ரைன் வார்லாம் எப்படி இருந்தது அதை பற்றிலாம் வந்து கேட்க போகிறோம். அந்த வீடு நம்ம நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஃப்ரீ தான். உங்கள் பேர் தம்பி? என் பேர் அரவிந்தண்ணா. அரவிந்த். எந்த ஊர் நீங்கள்? திருச்சிண்ணா. திருச்சி. எப்படி இருக்குது ஜார்ஜியா? ஜார்ஜியா இஸ் வெரி குட்ண்ணா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சேஃபாக இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி என்ஜாயபிள். அண்ட் ஸ்டடியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கலாம்.
என்ன இயர் படிக்கிறீங்க எந்த காலேஜ்? இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், பிஎஸ்சியில் படிக்கிறேன் நான். நீங்கள் என்ன இயர் படிக்கிறீங்க எந்த காலேஜ்? நான் 5th இயர் படிக்கிறேன். பட்டுமியில் BIU இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். சூப்பர். அந்த காலேஜோட கிராஜுவேஷன் தான் நாங்கள் வந்திருக்கோம். சூப்பர் தாங்க. உங்கள் பேர்? என் பேர் அக்ஷயா. எந்த ஊர் நீங்கள்? நான் திருப்பூர். திருப்பூரா? நான் சேலம் தான்மா, பக்கத்து ஊராக இருக்கீங்க. சரி, எப்படி உங்களுக்கு இங்கே வந்து காலேஜஸ் இருக்குன்னு தெரிய வந்துச்சு? எப்படி நீங்கள் படிக்கிறீங்க? எனக்கு எங்கள் கன்சல்டன்சிக்கு மூலமாக வந்து தெரிய வந்துச்சு. நீங்கள் என்ன இயர்? நான் இப்போது செகண்ட் செம் முடிச்சிருக்கீங்க. சூப்பர் கண்ணு. போன வருஷம் தான் ஜாயின் பண்ணீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. இத்தனை வருஷம் ஸ்கூலில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, இந்தியாவில் படிச்சிருப்பீங்க, இப்போ நீங்கள் ஜார்ஜியாவில் படிக்கிறீங்க. என்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே வந்தது ஃபஸ்ட்டு என்னென்னா பேரண்ட்ஸ் இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே கூட ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பீப்புள்ஸ் எல்லோரும் வந்து எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ பேரண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க காலேஜ்? ஆமாம். சூப்பர். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஆமாம். ஜார்ஜியாவில் படிக்கலாமா? கேர்ள்ஸுக்கு சேஃபாக இருக்கா? இங்கே கேர்ள்ஸ்க்கு ஃபுல் சேஃப்டி இருக்குது. சூப்பரான சேஃபாக இருக்குது. ரொம்ப சேஃப். ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருப்பாங்க. பாய்ஸ் வந்து ஈஸியாக அனுப்பிடுவாங்க, கேர்ள்ஸுக்கு வந்து ஐயோ நம்ம ஒன்று அனுப்புகிறோமே, அங்கே போய் படிக்கிறாங்களே எப்படி இருக்கும்? ஹாஸ்டல்ஸ்லாம் நல்லா இருக்காமா? ஹாஸ்டல்ஸ்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? பசங்களுக்கு எப்படி இருக்குது? பசங்களுக்கு மோஸ்ட்லி எங்கே போனாலும் சேஃப்டி அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஜார்ஜியாவில் இங்கே ரேசிசமும் அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் சில் தான், தாராளமாக படிக்கலாமா? படிக்கலாம். ஓகே. நீங்கள் வந்து இந்த கண்ட்ரியில் ஏதாச்சும் வந்து பேடாக ஃபீல் பண்ணுறீங்களா இது வரைக்கும்? இங்கே வந்து பேடாக ஃபீல் பண்ணதுன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய ட்ராபேக் எதுவும் இல்லை. கிளைமேட்டும் நம்ம இந்தியன் கிளைமேட் மாதிரி தான் இருக்கும். இங்கே அவ்வளோ ஸ்னோவும் இருக்காது. லைக் ரெய்னி சீசன்ஸ் தான் மோஸ்ட்லி. ஹாஃப் ஆஃப் த இயர் ரெய்னியாக இருக்கும், ஹாஃப் ஆஃப் த இயர் ட்ராபிக்கல். நல்ல இந்தியா மாதிரி தான் கிளைமேட் இருக்கும். ஸோ கிளைமேட்டும் ஈஸியாக ஒத்து போயிடும். நான் யுக்ரைனில் படிக்கும் போது கிளைமேட் தான் எனக்கு ஆக்சுவலாக ஒத்து வரல. ஏன்னா அங்கே -25 -30 அந்த மாதிரி போய் முழங்கால் வரைக்கும்லாம் பனி பெய்யும். இங்கே இட்ஸ் ஃபைன், ட்ராபிக்கல்னால. ட்ராபிக்கல் கிளைமேட் நல்லா இருக்குது. ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஃபுட்டு நீங்கள் எடுக்கிற ஃபஸ்ட் இயரை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கிற ஹாஸ்டலை பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து இப்போ சவுத் இந்தியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ஹாஸ்டல் இருக்குது, சவுத் இந்தியன் மெஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். இப்போ நார்த் இந்தியன் இருந்தால் ஆப்வியஸ்லி நார்த் இந்தியன் ஹாஸ்டல், நார்த் இந்தியன் மெஸ், அதுக்கு இதை மாதிரி ஃபுட்டு கிடைக்கும். அக்சசபிள் தான், ஸ்பைசஸ் எல்லாம் அக்சசபிளாக இருக்கும் இங்கே. அப்புறம் 2 இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது, அங்கே வந்து இந்தியன் ஸ்பைசஸ் கிடைக்கும், இந்தியன் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும். அதை தவிர்த்து இப்போ இந்தியன் ஹோட்டல்ஸும் 4-5 இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸே நடத்துகிற ஹோட்டல்ஸும் இருக்குது. ஸோ குட் தான் ஃபுட்டு. இதில் ஜார்ஜியாவில் பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் இருக்குங்கிறாங்க, அதனால் உண்மையா? பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்கா? ஜார்ஜியாவில் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆக்சுவலாக ஈஸியாக கிடைக்கும். இங்கே வந்து விமென்க்கு இன்னும் ஈஸியாக கிடைக்கும். வெயிட்ரஸ் ஜாப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். மென்னுக்கும் சரி, எல்லா ஹோட்டல்ஸ்லையும் வெயிட்ரஸ் ஜாப்ஸு, அந்த லைக் ஹோட்டலில் ஷெஃபாக ஒர்க் பண்ணுற ஜாப்ஸு, அதெல்லாம் கன்ஃபார்ம் கிடைக்கும். அதில் ஜாலியாக போய் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்து படிக்கிறது. ஆமாம், இங்கே நிறைய பேர் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுவாங்க. லைக் ஈவினிங் வரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு, சில பேர் ஃபுட் டெலிவரி பண்ணுறது இருக்குது. அதுவும் அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு பண்ணலாம். பண்ணுறாங்க. எவ்வளோ அவங்களாம் வந்து சம்பாதிக்கிறாங்க? அது பொறுத்து. நீங்கள் பண்ணுறீங்களா? நான் வந்து இங்கே ஆக்சுவலாக சின்ன சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். பட் இங்கே கவர் பண்ணிக்கலாம், நம்மளோட எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற அளவுக்கு. வீட்டிலேருந்து நம்ம மந்த்லி காசு வாங்காமல் ஒர்க் பண்ணி கவர் பண்ணுற அளவு முடியும் நம்மளால். சூப்பர். ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுறீங்களா? இல்லை, நான் பண்ணுறது. சூப்பர். இவங்க வந்து இந்த ஊருக்காரங்க கிராஸ் ஆகுறாங்க, அதனால் வந்து ஹை. ஓகே. இதெல்லாம் ஜார்ஜியன்ஸ். இப்போ டூரிஸ்ட் டைம்ன்றதுனால அரப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பேர் வந்தீங்க, டூரிஸ்ட் கண்ட்ரி. ஓகே. ஆமாம், இது ஆக்சுவலாக எக்ஸ்பேட் நேஷன் தான். லைக் மற்ற அமெரிக்கா, லண்டனில் இருக்கவங்களாம் அங்கே விட இங்கே லிவிங் எக்ஸ்பென்ஸ் கம்மின்றதுனால எல்லா கண்ட்ரி பீப்புளும் இங்கே வந்து. இந்தியாவில் இதோட ரொம்ப கம்மியாப்பா? இந்தியாவில் கம்மி, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைல்ல. இப்போ நாம் எதுக்கு வரோம் மெடிசன் படிக்க? இந்தியாவில் ஆப்வியஸ்லி 1.5 கோடி இட்ஸ் டூ மச்ன்றதுனால தான் இங்கே வந்து. இல்லை, அதை சொல்ல, ஃபாரினர்ஸு வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து இருக்கிறதுக்கு இந்தியா வந்துடலாமே. இந்தியா வரலாம், பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்ல. இந்தியாவில் நம்மக்காரங்களுக்கே வேலை இல்லை. பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது, என்ன பில்டிங்கு? இது கோட்டியார். இது வந்து ஹோட்டல் ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபேமஸான பெருசாக இருக்குது அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக இங்கே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வரப்போகுது. அது ட்ரேட் சென்டர் வந்து டெவலப் ஆகுமா இன்னும்? ஆமாம், நிச்சயமாக இங்கே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்துச்சுன்னா சிட்டி ஒன்று நல்லா டெவலப் ஆகிடும். டாலர் அப்போ ஜார்ஜியன் லாரியோட ரேட் வந்து ஏறும். நிச்சயமாக ஏறும். இன்றைக்கி எவ்வளோ ஒரு ஜெல்லு? இன்றைக்கி ரேட்டு 32 ரூபா இருக்குது. நான் இங்கே இருக்க ஒரு ஜெல் வந்து நம்ம ஒரு காசுக்கு 32 ரூபா. இந்த ஊரில் வந்து லாரி அப்படிங்கிற கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ஜார்ஜியன் லாரிங்கிறதுனால அதை ஜெல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம 32 ரூபா கொடுத்தா தான் இவங்களோட நாளில் 1 ரூபா நம்மளுக்கு வந்து தராங்க. அதனால் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட்
ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணலாம். டூரிஸ்ட்லாம் அந்த மாதிரி வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஆனால் டூரிசமுக்கு வந்து இந்தியன்ஸ்லாம் பர்ஃபெக்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இல்லாமல் வந்தாங்கன்னா வந்து இமிக்ரேஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வந்து செக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஃபாரினர்ஸ் யூகே இல்லை ஆஸ்திரேலியா அவங்கெல்லாம் வந்து ஈஸியாக விட்டுறாங்க. பட் இந்தியன் டூரிஸ்ட்னால் இன்னும் கொஞ்சம் வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் கவர் மணிலாம் கையில் வச்சுருந்தீங்க, கையில் 1 லட்சம் செலவுக்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா தே ஆர் அலவுடு. அது வந்து பார்த்துக்கோங்க. செகண்டரி நீங்கள் வந்து இங்கே வந்து படிக்கிறது மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஜார்ஜியா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்போ வந்து இங்கே எஜுகேஷன் வைஸ் எல்லாமே வந்து நல்லா சொல்லித்தராங்க. பாசிங் ரேட் அதிகமாகவும் இருக்குது. செகண்ட் பார்க்கும்போது இங்கே சேஃப்டி எப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் கேர்ள்ஸ்க்கு ஃபுல் சேஃப்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நல்லா சுற்றி பார்க்கவும் நல்லா இருக்குது. ஸோ காலேஜ் எப்படி இருக்குது? காலேஜ் அதுவும் நல்லா இருக்கு. எப்படி டீச்சிங்கும் நல்லா இருக்கு. ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் வராங்க படிக்கிறாங்க. இப்போ வந்து எஃப்எம்ஜியோட பாசிங் ரேஷியோ வந்து ஜார்ஜியாவில் நல்லா இருக்குங்கிறாங்களா? இட்ஸ் இட் ட்ரூ? யூனிவர்சிட்டி டிபெண்ட் ஆகும் ஆக்சுவலாக. அது வந்து பொதுவாக நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது. சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது மோசமாக இருக்கும். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பட்டுமியில் ஸ்பெசிஃபிக்காக 3 யூனிவர்சிட்டி மெயினாக இருக்குது. 3 யூனிவர்சிட்டியுமே ஸ்ட்ரிக்டான யூனிவர்சிட்டி. என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்? பவு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி நான் படிக்கிறது. இவங்க 2 பேரும் பிஎஸ்யூ யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. இதை தவிர்த்து அவிசினான்னு சொல்லிட்டு ஒரு புது யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கேயும் நான் கேட்ட வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டுன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நம்ம படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே படிக்கும் போது நம்ம எஃப்எம்ஜி போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்கோரிங் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம், இங்கே இப்போதைக்கு பட்டுமியில் எஃப்எம்ஜி ஸ்கோரிங் ரேட்டில் ஹையாக இருக்குது பவு இன்டர்நேஷ்னல், செகண்ட் பிஎஸ்யூ, தேர்டு அவிசினா. ஏன்னா அவிசினால் அவ்வளோ பீப்புள்ஸ் இல்லை. ஸோ பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா அதுவும் இன்னும் டெவலப் ஆகும். ஜார்ஜியாலே வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்து ப்ளஸ் எஃப்எம்ஜி டாப் ரேட்டிங் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பவு யூனிவர்சிட்டி நினைக்கிறேன். 64% வந்து எஃப்எம்ஜி 3 ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. பவு வந்து 3 ஹாஸ்பிட்டல் ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. 3 ஹாஸ்பிட்டல் இருக்குது. காலேஜுக்குள்ளாரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. சிட்டிக்கு நடுவில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது மாதிரி வந்து 3 ஹாஸ்பிட்டல் வச்சு ப்ளஸ் கெடாவர் அப்படிங்கிறது வந்து இந்த உங்கள் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. பவு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இந்த கெடாவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதனால் இட்ஸ் குட் யூனிவர்சிட்டி. அதனால் நம்ம வந்து பவுக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்குறோம் நிறையா. அதனால் நம்மளை கான்வெகேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. எதாச்சும் உங்களை மீட் பண்ணதும் வந்து எங்களுக்கு ஹாப்பி தான். அதே மாதிரி பட்டுமிஷோட்டா யூனிவர்சிட்டியும் ஒன் ஆஃப் த வந்து குட் யூனிவர்சிட்டி தான். நல்ல எஃப்எம்ஜி ரேங்கிங்குமே ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்க யூனிவர்சிட்டி. ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தானே உங்களது. பட்டுமிஷோட்டாங்கிறது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. பவுங்கிறது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. பட்டுமிஷோட்டா ரொம்ப வருஷமாக இருக்குது. பவு வந்து 2015 இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு உண்மை தகவல் அப்படிங்கிறது வந்து போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வச்சுட்டு நம்ம சொன்னோம்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் ஃபாரினை பொறுத்த வரைக்குமே நம்ம இந்தியாவில் எப்படின்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினா ஒரு இது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா கம்மி அந்த மாதிரி. ஃபாரினை பொறுத்த வரையும் அப்படிலாம் இல்லை. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாமே மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா இங்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் ரெகுலேட் பண்ணுறது கவர்மெண்ட் தான். அதான் என்னென்னா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் மினிஸ்ட்ரி தான் உங்களுக்கு வந்து டிகிரி தருது. அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இந்தியாவில் சூப்பராக இருக்கும். விஐடி யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நல்லா இருக்கும். அந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருந்தாலும் மினிஸ்ட்ரி தான் சர்டிஃபிகேட் தருது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் இந்தியாவில் நிறைய பேர் தெரியாது, ஐயோ இது கவர்மெண்ட் காலேஜுங்க அப்படின்னு சொல்லி வந்து இருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் காலேஜை விட ப்ரைவேட் காலேஜஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா லைக் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அவங்க எல்லாத்துக்கும் பெர்மிஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த யூனிவர்சிட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் அவங்களால டெவலப் பண்ண முடியும். பட் அவங்களால குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல, இங்கே வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களால சேம் குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலாம் பெருசு, ப்ரைவேட்னா குட்டி அப்படின்னு எதுவுமே கிடையாது இங்கே. சம்திங் ஹேப்பன் டு ஹிம், ஐ திங்க் ஸோ, நோ ப்ராப்ளம். ஓகே, இங்கே வந்து ஜார்ஜியாவோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மணி என்னப்பா? 7:35. இந்த வாட்ச் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்களேன். இது வந்து இந்த ஊரோட டைம். காட்டுப்பா, பக்கத்தில் காட்டுப்பா. 7:30 மணிக்கு வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். வெயில் வந்து கொளுத்துது. இது வந்து ஜார்ஜியாவுக்கும் நம்மளுக்கும் வந்து 1.5 மணி நேரம் டைமிங் டிஃப்ரென்ஸ். நம்ம 1.5 மணி நேரம் எகரில் வந்து இருக்கோம். இங்கே வந்து ஈஸ்டில் வந்து சூரியன் உதிக்கலை. சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு நம்ம பாடத்தில் படிச்சிருப்போம். இந்த ஊரில் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து சூரியன் வந்து உதிக்குது. அதுமாதிரி வெஸ்ட் இல்லை. அதுவுமே ஃபுல் வெஸ்ட்டு கிடையாது. அது ஏன்னா அந்த குளோபல் பொசிஷனிங் வந்து ஒவ்வொரு ஊர் இப்படி இருக்கிறதுனால அந்த பொசிஷன் ரேஞ்சில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில்.
எப்போவுமே சூரியன் கிழக்கில் தான் உதிப்பாங்க. அதே வந்து இந்த ஊரில் வந்து மாற்றமாக இருக்குது. டைமிங் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ. 8 மணிக்கு 9 மணிக்கு தான் சூரியன் மறையுது. ஆனால் எப்போ வந்து சூரிய உதயம் காலைல 6 மணிக்கே உதிச்சிடுது. இரவு நேரம் வந்து கம்மியாக இருக்குது இந்த ஊரில். ஆனால் இரவு நேரம் வந்து ஜெகஜோதியாக இருக்காங்க இந்த மக்கள். நைட்டு ஃபுல்லாகவே வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் மதுரை மாதிரி தான் வந்து இருக்குது நான் ஃபீல் பண்ணது. ஓகே, நீங்கள் இந்த ஊரை பற்றி நம்ம மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சேஃபஸ்ட் பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்டடி, சேஃபஸ்ட் பிளேஸ் பீப்புள் கேன் ஸ்டே, சேஃபஸ்ட் பிளேஸ் பீப்புள் கேன் விசிட். எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஊர். அவ்வளோதான் சொல்கிற. இது வந்து சொல்லிட்டே போகலாம் இந்த ஊரை பற்றி. பட் ஆனால் மோஸ்ட்டாக சொல்லணும்னா வி கெட் அ குட் வைப் இன் இட். சூப்பர். ஒரு நல்ல வைப்பு கிடைக்கும். நீங்கள் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறீங்களா எங்கேயாச்சும்? நான் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறது இல்லை. இனிமேட்டு மேலும் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. ஓகே, எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க பார்ட் டைம் ஜாப்பில்? பார்ட் டைமில் யூ கேன் ஏர்ன் அபவுட் 50 to 60 per day பண்ணலாம் லாரியில். நம்ம ஊர் காசுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1500 1500 மாதம் 45,000 சம்பாரிச்சிடலாமா? ஈஸியாக பண்ணலாம். 2 hour 3 hour. சூப்பர், பரவாயில்ல. ஒரு மாதம் வந்து 40,000 50,000 வந்து சும்மா 2 or 3 hours ஸ்பெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். செகண்டரி ஜார்ஜியாவில் படிக்கிறவங்களுக்கு எஜுகேஷனோட இதே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தராங்க. நல்லா எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுற மாதிரி யூஎஸ்எம்எல்இ யூகேஎம்எல்இக்கெலாம் உங்களுக்கு கோச்சிங் இருக்குல்ல? ஆமாம், என் காலேஜில் யூஎஸ்எம்எல்இ பேஸ்டாக தான் நமக்கு வந்து யூஎஸ்எம்எல்இ பேஸ்டாக தான் நம்ம கோர்ஸும் ஓரியன்ட் ஆகிருக்கும் மோஸ்ட்டாக எல்லா யூனிவர்சிட்டிலையும் இங்கே. ஸோ அதனால் அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா யூனிவர்சிட்டிலையும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து பொதுமக்கள் இந்த ஊரில் வந்து தே ஆர் கிராசிங். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பார்க்கில் நின்று இதை வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எதிர்ச்சியாக தம்பிங்களை மீட் பண்ணோம். ஹலோ. ஹாய் ஹாய். இவங்கெல்லாம் வந்து இந்த ஊர் சிட்டிசன் நினைக்கிறேன். கேட்டிருக்கலாம், அவர்கிட்ட சொல்லியிருப்பாப்புல. இருந்தாலும் சரி ஓகே. நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுவீங்களா ஜார்ஜியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரலான்னு சொல்லுவீங்களா? ஏன்னா நான் வந்து ஒரு காலேஜில் பிரச்சனை, ஐயா இந்த காலேஜ் நாங்கள் வேறு காலேஜ் போகலாம்னு நான் சொல்லுவேன். இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலாக இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா ஜார்ஜியா? கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண. நீங்கள்? நான் ஜார்ஜியா சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் யுக்ரைனில் படிக்கும் போது என் கூட லைக் 100-200 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7-8 கண்ட்ரீஸ்க்கே என் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போயிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ கண்ட்ரீஸில் கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யுக்ரைன் ஒழுங்காக இருந்திருந்தால் நான் ஆப்வியஸ்லி ஜார்ஜியா ப்ரொமோட் பண்ண மாட்டேன். இப்போ யுக்ரைன் இல்லாதனால என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் நான் அவங்கள்ட்ட பேசின வரைக்கும் ஜார்ஜியா இஸ் லைக் ஜென்யூன்லி குட். ஜார்ஜியா வந்து வீசாஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். ஜார்ஜியாவில் யாராவது எம்பிபிஎஸ் படிக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 3 months பிஃபோரே நீங்கள் வந்து சொன்னால் தான் 3 மாதம் கழிச்சு ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கும். இந்த ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்கு அப்புறம் இந்த ஊரில் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஓன் சிட்டிசன் மாதிரி இந்த ஊரில் உங்களுக்கு ஒரு கார்டு தராங்க. டிஆர்சி, டெம்பரவரி ரெசிடென்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு தராங்க. அது செகண்டரி வந்து இந்த ஊரில் பட்டுமில் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ தான். நீங்கள் எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கார்டுன்னு ஒன்று தராங்க. நான் நேற்று அந்த என்னோட கார்டை வச்சேன்ப்பா, $8 எடுத்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இங்கே வந்து ஃப்ரீ தான். எங்களுக்கு வந்து $8 சும்மா இங்கேருந்து யூனிவர்சிட்டி போகிறது $8 தான். நம்பர் காசுக்கு என்ன ஆச்சு? லாரி 8 லாரி நம்பர் காசுக்கு என்ன கிட்டத்தட்ட 300 ரூபா பக்கத்தில் வாங்கிட்டாங்க. பட் இவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு அதெல்லாம் வந்து ப்ளஸ் ஆட் ப்ளஸ் பேங்க்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. ஆமாம், பேங்கிங். பேங்க்கில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு? பேங்க்கில் வந்து உங்கள் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் லோட் பண்ணலாம்? டாலரு, யூரோ, லாரி, ஐநார் லோட் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் இதர் ஒரு இந்தியாவிலேருந்து 4x மூலயமா இங்கே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டா சில கார்ட்ஸ் இருக்குது 4x கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவில் சில. ஸோ அந்த கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஐஎன்ஆராக காசு போட்டு அதை இங்கே டாலராக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாலரை இங்கே கன்வர்ஷன் ஸ்டோர்ஸும் நிறையா இருக்கும். அங்கே நீங்கள் அந்த டாலர்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல்ஸாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கணும். இப்போ வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஒருத்தங்கிட்ட போய் சேர்ந்தேன் 10 பேர் ஃபீஸை வாங்கிட்டு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, இந்த மாதிரி ஃபீஸை இது பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அப்ராட் அட்மிஷன்ஸில் வந்து சொல்கிறாங்க. பட் ஜார்ஜியா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காலேஜ் அக்கௌண்ட்லேயே ஃபீஸ் கட்டிக்கலாம். ஆமாம், ஜார்ஜியா பொறுத்தவரை எந்த ஏஜென்ட் உங்கள்கிட்ட ஃபீஸை வந்து என்கிட்ட கொடுங்க நான் வந்து கட்டிடுறேன்னு சொல்கிறாங்களோ அங்கேயே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இங்கே ஃபீஸை வந்து யூனிவர்சிட்டி டேரெக்டாக பே பண்ண முடியும். சப்போஸ் பேரண்ட்ஸால் பே பண்ண முடியல இல்லை பே பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஏஜென்ட்ஸ் ட்ரஸ்டபுளாக இருந்தால் கொடுக்கலாம். ஏஜென்ட்ஸுமே
இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த விஷயத்த வந்து பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபீஸை வாங்கிட்டு கட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு சொந்தக்கார ஒரு பையன் ரொம்ப நேர்மையாக இருக்காங்கன்னா அதை நம்பி நீங்கள் சேரலாம். ப்ளஸ் கன்சல்டன்ட்ஸ்னால் ஓரளவுக்கு ரெப்யூட்டடாக இருக்கவங்க, நல்ல நேம்டாக இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட வந்து பண்ணலாம். இல்லைனா அது வந்து இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து இது டிஃபெக்ட் ஆகுதுன்னு இதை நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஏஜென்ட்ஸ் முக்கால்வாசி நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க மற்ற கண்ட்ரியில். ஸோ நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த கண்ட்ரியில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் உங்ககிட்ட இருக்கா, அவங்ககிட்ட நான் பேச முடியுமான்னு வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா, எனக்கு ஒரு வீடியோ கால் போடுங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா, படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணால் பெட்டர். ஏமாறமான இல்லை, இதில் வந்து நம்ம யாரையும் தப்பாக சொல்லலை, எல்லாருமே ஏமாற்றுவாங்கன்னு நம்ம சொல்லலை, எல்லாருமே நல்ல பர்சன் தான். சில இடத்துல சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தப்பு நடந்து அது நம்ம காதில் அது விழும்போது சரி இதை நம்ம வீடியோவாக மேக் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா ஸோ தட் நிறைய பேத்துக்கு இது வந்து தெரிய வரும். கொஞ்சம் ப்ராப்பராக வந்து சேருவாங்க, கொஞ்சம் வந்து மிஸ்கைடு வந்து ஆக மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம இது சொன்னோம். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் இந்த மாதிரிலாம் வந்து வீடியோ மேக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு டைமிங் டிஃப்ரென்ஸு, நம்ம கரன்சி டிஃப்ரென்ஸு, ஃபுட்டு டிஃப்ரென்ஸு, ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சா? எல்லாமே இங்கே கரெக்டாக நம்ம வேணும், நம்ம கூட வேணும்னா குக் பண்ணி நம்மளே குக் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த ஃப்ரீடம் எல்லாமே இங்கே இருக்குது. அரிசி எல்லாமே எவ்ரி இந்தியன் எல்லா ஸ்பைசஸுமே நம்ம இந்தியன் ஸ்டோர் இங்கே வேணும்னா நம்ம எதனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சமைச்சிக்கலாம் நம்மளே கூட. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இங்கே இருக்குது. எப்போ வேணால் எது வேணால் சமைச்சிக்கலாம். சூப்பர். ஓகே, இங்கே வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம பசங்க வச்சுருக்காங்களா? காரு வெஹிக்கிள்லாம் வாங்கலாமா? வாங்கலாம். பசங்க கார் வச்சுருக்காங்களா? இங்கே பசங்க காரு பைக்கும் வச்சுருக்காங்க. லைசன்ஸ் வந்து நீங்கள் அங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்க்கு லைசன்ஸ் வந்து இந்தியாவில் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இல்லை இங்கேயும் வந்து நோட்ரி பண்ணலாம்லடா. இங்கே நோட்ரி பண்ணிவிட்டு அந்த லைசன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வெஹிக்கிள் ஓட்டிக்கலாம். இங்கே காரும் பைக்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வச்சுருக்கீங்களா? நான் வச்சிடல. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருக்காங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து இப்போ புதுசாக ஒரு பைக் வாங்கினா. எடுத்து ஓட்டுவீங்களா? இல்லை. நீங்கள் ஏதாவது கார் பைக்லாம் ஓட்டுவீங்களா? ஓட்டுனதில்லை. ஓகே, ஃப்ளைட்டு பரவா சூப்பராக பார்த்து. இது வந்து பட்டிமி ஏர்போர்ட்லேருந்து பறக்குது அந்த ஃப்ளைட்டு. இந்த ஏர்போர்ட் வந்து சீக்கு பக்கத்தில் இருக்கும், நோ ப்ராப்ளம். இந்த ஏர்போர்ட் வந்து கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கும், ஒட்டி வந்து ஏறும், சூப்பராக வந்து இருக்கும். அது இல்லாமல் இந்த ஊரில் பார்க்கக்கூடிய இடங்களுமே வந்து நிறையா இருக்குது, சூப்பராக வந்து இருக்குது. இந்த ஊரில் உங்களுக்கு இந்த லாங்குவேஜஸ்லாம் கஷ்டமாக இருக்கா, டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? வந்த புதுசில் வந்து இந்த ஊர் ஆளுங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் இங்கே வந்து யாருக்கும் அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. ஸோ என்ன பண்ணுவோம், நாங்கள் சில டைம் சைன் லாங்குவேஜஸில் பேசுவோம். அப்படி சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து காலேஜில் வந்து எங்களுக்கு வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அதில் கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து அவங்க எப்படி சொல்லி தருவாங்கன்னா, இப்போ போய் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கிட்ட போனீங்கன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதை வச்சு நான் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட ஜார்ஜியனில் பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகி நிறையா பண்ணுவாங்க. இங்கே வந்து காலேஜ் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் காலேஜ், இங்கிலீஷ் மீடியமில் தான் வந்து இங்கே படிக்கிறாங்க. பட் லோக்கல்ஸில் வந்து கிர்கிஸ்தான்லேயும் அப்படி தான், கிர்கிஸ் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் தான் பேசுகிற மாதிரி லோக்கலில் வந்து இந்த ஜார்ஜியன் தான் இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து பேசுறதுனால நம்ம ஜார்ஜியன் கற்றுக்கணும். ஜார்ஜியனில் எப்படி ஹலோ சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி ஹலோ சொல்லுவீங்க? கமர் ஜபா அப்படிங்கிறது வந்து பரவாயில்ல. ஹலோ, உங்களுக்கு ஏதாவது ஜார்ஜியனில் பேச தெரியுமா? ஏதாவது வார்த்தை சொல்லுங்கள். ரோகர் கார் அப்படின்னா தேங்க்யூ, how are you? ஓகே, தேங்க்யூ அப்படிங்கிறத மத்லோபாங்கிறது தேங்க்யூ. கார்காத்னா குட், நல்லா இருக்கேன். குட் மத்லோபானா தேங்க்யூ, குட் தேங்க்யூ. குட் அண்ட் தேங்க்யூ. கார்லோபா மத்லோபா அப்படின்னா குட் அண்ட் தேங்க்யூ. கார்காத் மத்லோபா. ஓகே, ஐ லவ் யூ அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? அதை நான் ஒன்றும் கற்றுக்கல. மேமிக்வாஷன் சூப்பர் பா, நீ டெவலப் ஆகிடுவா. ஓகே, உங்களுக்கு நீங்கள் ஜார்ஜியன் பேசுவீங்களா? கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் 2-3 சொல்லுங்கள். எனக்கு யூஸ்வலாக எங்கே ஜார்ஜியன்ஸ் யூஸ் ஆகும்னா ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது, அதை தவிர்த்து காரில் போகும்போது லைக் தெரிஞ்ச ஏதாவது ஜார்ஜியன் பேசுங்க. நம்ம காரில் போகும்போது காஷே ரபானா நில்லுங்கன்னு அர்த்தம். ஷோட்டா ஃபிர்தா காஷே ரபானா கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நில்லுங்கன்னு அர்த்தம். ஷோட்டா ஃபிர்தா மாஷோனம் மூவியாத் அப்புறம் காஷே ரபானா லைக் போயிட்டு ரைட் சைடு ஸ்டாப் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கு டெய்லிஸில் என்ன யூஸ் ஆகுதோ அதை மட்டும் கற்று வச்சுட்டா சர்வை பண்ணிடும். ஜார்ஜியாவில் மோசமான பேட் வேர்ட்னா என்னது? அது தெரியாது. என்னப்பா பிச்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க. எனக்கு தெரில. திட்டுவாங்களா அவங்கள? என்னாச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் நாங்கள் வந்து. திட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம், இங்கே வந்து சில டைம் வந்து சில பேசுவாங்க, நம்ம ஏதாச்சும் விற்க வருவாங்க, நம்ம ஏதாச்சும் வேண்டாம்னு சொன்னோம்னா கொஞ்சம் திட்டுவாங்க எங்களுக்கு. அப்போ வந்து என்ன திட்டுறாங்க என்ன தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டக்கப்புறம் ஓ இப்படிலாம் திட்டிருக்காங்க போல. அதோட மீனிங் என்ன?
அது கொஞ்சம் வேணாம். சரி ஓகே. நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் அதோட மீனிங் வந்து தெரிஞ்சால் வந்து போடுங்க. ஏன்னா ஜார்ஜியாவில் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து கமெண்ட்டில் போடுவாங்க அந்த வேர்ட் தெரியும்னா. சரி, இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குது? இங்கே சுற்றி பார்க்க வந்து இங்கே இந்த ஏரியாவும் மெயின் ஸ்பாட். நம்ம அங்கே போனோம். இங்கே ஷார்பி, அப்புறம் வந்து இங்கே அலினீனோ அந்த ஸ்டாச்சு இருக்கும். அப்புறம் அந்த வீல்ஸ், அதுக்கப்புறம் அது 2 பொம்மை ஒட்டுமே இருக்கு. அலினீனோ அது அலினீனோ. அது அந்த இதில் ஆட்டெலாம் ஒன்றா தான் இருக்குது. ஆமாம். அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் டவர் கிட்ட அதுவும் ஒன்றா தான் இருக்குது. ஆமாம். அப்புறம் ராட்டினம் ஒன்று இருக்குது ஒரு டவருக்குள்ளார. ஒரு டவர் இருக்கும், அது நல்ல ராட்டினம் இருக்குது, அதுவும் ஒன்றா தான். அதே தான். சரி, இப்போ நாங்கள் பாருங்கள் இந்த பாருங்கள் ஆர்பிஸ் ஹோட்டல் இருக்குது பாருங்கள். இதில் தான் 40வது மாடல் தங்கியிருக்கோம். இதில் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கா இந்த ஹோட்டலில்? இந்த ஹோட்டல் இல்லை, ஆனால் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும். இதுதான்டா. ஆனால் ஒல்லியாக ஹைட்டாக கட்டுறாங்கப்பா இந்த ஊரில். வந்து ரொம்ப குண்டாலாம் தடிமண்டமாக கட்டுறாங்க, ஒல்லியாக ஹைட்டாக வந்து காம்பேக்டாக. இது ஆக்சுவலாக பட்டுமி வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கொண்டு வரணுன்றதா கவர்மெண்ட்டோட பிளான். இங்கே ஆக்சுவலாக இங்கே டிப்லிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் இருக்கும். டிப்லிசின்றது எங்களோட கேபிட்டல். அங்கே ரிசோர்ஸஸ்லேருந்து நிறைய இன்கம் வரும். பட்டுமியை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸோட மெயினான இன்கம் இங்கே டூரிஸ்ட் இன்கம் தான், டூரிஸ்ட் வர்றது. ஸோ அதனால் நல்லா டூரிசம்காக டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பில்டிங்ஸ்லாம் ஒரு 1 இயர்லேயே டெவலப் பண்ணதான் எவ்வளோ தரும். போன வருஷம் நான் வரும்போது இந்த பில்டிங் 20 லட்ச ரூபா சேலு. இதை வந்து ஒரு வீடு எடுத்திங்கன்னா 300 லாரி வந்து வாடகை வரும், கிட்டத்தட்ட 20,000 30,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டது. நல்லா வைரலாக போச்சு இன்ஸ்டாகிராமில், வேர்ல்டு வைட் ப்ராப்பர்ட்டிஸில். அதுக்கப்புறம் நல்லா சேர்த்து இப்போ வந்து இங்கே வீடே இல்லை வாங்குறதுக்கு, எல்லா வீடுமே சோல்ட் அவுட் வந்து ஆயிடுச்சு. இப்போ ரெண்ட்டுமே வந்து 20,000 ரூபா அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸே இங்கே தங்குறாங்க. எவ்வளோ இங்கே ரெண்ட்டு? இங்கே $300 300 லாரினா வந்து என்னாச்சு? டாலர்ஸா? டாலர்ஸ் என்னாச்சு? 30 26,000 வந்து வாடகை வருது. பரவாயில்ல. நாங்கள் தங்கியிருக்க ரூமுக்கு ஒரு நாளைக்கே வந்து 200 லாரி 150 லாரி சார்ஜ். 1 டே ரெண்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். 1 டே ரெண்ட்டுக்குமே அதே ரேஞ்சு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம். சூப்பர். இங்கே நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் தான் ஆக்சுவலாக ஒரு 6,000 7,000 இருந்தால் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ரெண்ட்டு தான் இங்கே மெயினான எக்ஸ்பென்ஸே. ஸோ நீங்கள் வாங்குறதுல ஒரு 25,000 26,000 ரெண்ட்டுக்கு போயிடும். அதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு 6,000 அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சர்வை பண்ணலாம். 200 லாரியில் தாராளமாக இருக்கலாம். இங்கே சாப்பாடுலாம் எல்லாமே கவர் பண்ணிட்டு லைக் வீட்லேயே நீங்கள் 200 லாரி சாப்பிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே லைக் சூப்பராக கவர் பண்ணிடலாம். ஸோ ரெண்ட்டு தான் இங்கே மெயின் எக்ஸ்பென்ஸ். இந்த ஊரில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னது? இங்கே வந்து கின்காலின்னு ஒன்று இருக்குது. கின்காலினா இட் மீன்ஸ் டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்கும். டம்ப்ளிங்ஸ். ஓகே. டம்ப்ளிங்ஸ்னாலே நமக்கு என்ன தெரியாது. அப்புறம் இந்த கின்காலி மோமோஸ் மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். மோமோஸ். ஓகே ஓகே. அப்புறம் இங்கே லோ பிரியாணினா ரெட் பீன் உள்ள ஸ்டஃப் பண்ணி ஒரு பன் மாதிரி இருக்கும். லோ பிரியாணி. ஓகே. அதான் பிரெட்குள்ள ராஜ்மா வச்சிருப்பாங்க. இங்கே வந்து ராஜ்மாக்கு லோபியோன்னு சொல்லுவாங்க. ஸோ லோ பிரியாணி. ஓகே, லோ பிரியாணி. வேற? அப்புறம் சிக்கன் பை. ஓகே. அடுத்து அப்புறம் இங்கே கிடைக்கிற இந்த நார்மல் கச்சாபூரி. நம்ம நாளைக்கு மாப்பிள்ள கச்சாபூரி நம்ம சாப்பிட்றோம் நாளைக்கு. ஓகே. அஜ்ஜாரோலி கச்சாபூரின்னு சொல்லுவாங்க. அஜ்ஜாலோரி கச்சாபூரி தான் வந்து நேஷனலுக்கான ஃபுட்டு. இங்கே ஸ்பெஷல் இல்லை. இங்கே கச்சாபூரிங்கிறது அது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம இருக்கிறது இப்போ அஜ்ஜாரா ரீஜியனு. இப்போ இந்த அஜ்ஜாரா ரீஜியனில் அஜ்ஜாரோலி கச்சாபூரிங்கிறது தே மேக் இட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு ரீஜனுக்கும் இங்கே இப்போ பட்டுமின்றது ஒரு குட்டி சிட்டி. இந்த சிட்டி வந்து அட்ஜாரா அப்படின்ற ஒரு ஸ்டேட்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி டிப்லிசின்றது ஒரு சிட்டி, அது ஒரு ஸ்டேட்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்டேட்டும் அந்த கச்சாபூரின்ற விஷயத்த ஒரு மாதிரி செய்வாங்க. ஸோ இங்கே அட்ஜாராவில் இருக்கிறதுனால இங்கே இருக்க அஜ்ஜாருலி கச்சாபூரி இங்கே ஃபேமஸ். குட்டி நாய். ஓகே. இங்கே எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? அது எனக்கு கவுண்ட் சரியாக தெரியலை. இங்கே வந்து எத்தனை ரிவர்ஸ் இருக்குது தெரியுமா? இங்கே ரிவர்ஸ் எதுவும் நான் இந்த இதில் வந்து 25,000 ரிவர்ஸ் இருக்குது ஜார்ஜியாவில். இந்தியாவில் வந்து 400 ரிவர் இருக்குது. கூகுள் நேற்று பண்ணி பார்த்தேன். இவ்வளோ வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து சூப்பராக இந்த கண்ட்ரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து உண்மையாக ப்ரௌடாக இருக்கக்கூடிய விஷயம். ஓகே. இங்கே வந்து உங்களோட காலேஜஸ் எப்படி இருக்குது? கோச்சிங் எப்படி இருக்குது? காலேஜஸ் டீச்சிங் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாமே வெல் ட்ரெயின்டு, ரொம்ப நிறைய இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மாதிரி தான் எடுக்கிறாங்க. நிறைய டீன்ஸ் அவங்க ஒருத்தவங்களே வந்து நிறையா காலேஜுக்கு போயிட்டு வராங்க. அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுக்கிறாங்க. டீச்சிங் நல்லாயிருக்கும். இங்கே வந்து எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா 2 பெரிய எப்படின்னா நம்ம வைவா வாய்ஸும் இருக்கும். ஃபைனல் எக்ஸாமில் வந்து MCQs மாதிரி இருக்கும்.
ஸோ நமக்கு இப்போ சப்போஸ் நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மோஸ்ட்லி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் யாருக்காச்சும் முடியலன்னா இவன் வந்து ரீ எக்ஸாம்னு இருக்கும், அது வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 வீக்குள்ளே அதில் வச்சு முடிச்சிடுவாங்க. கிளியர் பண்ணிடலாம். ஃபெயில் ஆக மாட்டோம். ஃபெயில் ஆக மாட்டோம். இந்தியாவில் வந்து ஃபெயில் ஆனால் அதே விஷயம் திருப்பி படிக்கணுமா? அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே இருக்குது. சப்போஸ் அப்படியே ஃபெயில் ஆனாலும் ரீடேக்குன்னு சொல்லி அரியர் மாதிரி தான் ரீடேக்குன்னு சொல்லி அடுத்த செம்மில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. அதுக்கான கோச்சிங்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க? ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் ஏன் யூனிவர்சிட்டி எப்படின்னா நீங்கள் எப்போ சர்ஜரி அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலாம். என் யூனிவர்சிட்டி பவு இன்டர்நேஷ்னல். அங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா there will be surgeons. ஒரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் சர்ஜன்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சர்ஜிக்கல் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3rd இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3rd இயர்லேருந்து சர்ஜிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஷிஃப்ட்ஸ் ஒரு 6 hour ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து சர்ஜரிஸ் அப்போ அந்த ஷிஃப்ட்டில் இருக்க சர்ஜரிஸ் எல்லாமே நீங்கள் போகலாம். அவங்ககிட்ட அவங்களே கேட்பாங்க, சர்ஜரிக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ண ரெடியாக, உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபைடான கொஷின்ஸ் ஆன்சர் தெரியுதுன்னா சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்க்ரப் கொடுத்து சர்ஜரிஸில் நானே அசிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அசிஸ்ட் பண்ண விடுவாங்க. நீங்கள் அந்த டீச்சரை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா டீச்சர் நம்பர் பர்சனலாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ சர்ஜரி உங்களுக்கு பார்க்கணும். இப்போ சாட்டர்டே வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் டீச்சருக்கு டெக்ஸ்ட் போடலாம். டெக்ஸ்ட் போட்டு நீங்கள் சர்ஜரிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த டைமிங்கில். நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். எவ்வளோ சர்ஜரிஸ் வேணால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லிமிட்டட் ஒரு இப்போ ஒரு 10 கிளாஸ்னால் 10 கிளாஸ் தான் அட்டன் பண்ணும். 10 அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு சர்ஜரிஸ் பார்க்க ஃபஸ்ட்டு வந்து ஒத்து வரலை, எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து லைக் பழகலை அப்படின்னா, பழகணும் அப்படின்னா அது 10 சர்ஜரி பார்த்தா பழகாது, ஒரு 100 சர்ஜரி பார்த்தா தான் பழகும். ஸோ 100 சர்ஜரிக்கு கிளாஸஸ் இருக்காது. அப்போ நீங்கள் டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா டீச்சர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி இந்த ஃபுல் டே நீங்கள் இருந்துக்கோ, நான் ஃபுல்லாக உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு என்னோட யூனிவர்சிட்டியில் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் பிஎஸ்சி யூனிவர்சிட்டியில் எங்கள் யூனிவர்சிட்டியில் அப்படி தான் இருக்கும். சேம் தாளம் பெருசாக தப்பட்ட பெருசாக அடிச்சு கேட்டுக்கிற மாதிரி வந்து இருக்குது. 5 வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு 6வது வருஷம் மட்டும்தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்களா, இல்லை படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு போகுதா? இங்கே வந்து ஃபஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து கேடவர் கிளாஸஸ் இருக்கும், அப்புறம் தியேட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். 3rd இயர்லேருந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். 4th இயரும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். 5th இயரில் கொஞ்சம் தியேட்டிக்கல் வரும். 6th இயர்ஸ் பியூர்லி இன்டர்ன்ஷிப் மாதிரி. அது வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் உங்களுக்கு, யூனிவர்சிட்டியில் வேலையே இருக்காது. 6 இயர்ஸ் ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப் தான். ஆமாம், ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் உங்களுக்கு. காலேஜுக்கே நீங்கள் போக மாட்டீங்க 6 இயர் ஃபுல்லாக. எக்ஸாம்ஸ் கொடுக்க மட்டும் போயிட்டு வந்துடுங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு இதுதான். கைஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஜார்ஜியாவில் வந்து படிக்கும்போதே இன்டர்ன்ஷிப் இல்லை. 5 வருஷம் வந்து உங்களுக்கு பாடம் தான் போது. ஃபைனல் இயரில் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப். 6 இயர் இஸ் ஃபுல்லி ஃபார் வந்து இன்டர்ன். இந்தியாவில் வந்து இந்த ஜூனியர் டாக்டர் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து இப்போ இங்கே எம்பிபிஎஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, எம்டின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாலையும் எம்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லா ஊர்லேயும் எம்டின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறது இங்கே செல்லாதா? அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து டாக்டரை வந்து ஜூனியர் டாக்டர் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. 2024 டிசம்பரில் ஒரு கெசட் விட்டுருக்காங்க. அந்த கெசட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஜார்ஜியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட என்எம்சியோட கைட்லைன்ஸை ஃபுல்லாக பூர்த்தி பண்ணி அதன்படி தான் நாங்கள் வந்து அட்மிஷன்ஸ் பண்ணுறோம். அந்த கெசட்டையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பின் பண்ணலாம். என்எம்சி ஃபுல்லாக அப்ரூவ் ஆன இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா மட்டும்தான் மோஸ்ட்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக என்எம்சி என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, இந்த வந்து நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணுற லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வந்து நம்மளால் எஃப்எம்ஜி எழுத முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவங்களோட ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது இப்போது இங்கே 6 இயர்ஸ் படிக்கிறோம், படிச்சுட்டு 1 இயர் ஃபுல்லாக நம்ம வந்து அங்கே வந்து அவங்க ஒரு லாங்குவேஜில் படித்து எக்ஸாம் எழுதணும். இங்கே எப்படி நம்ம இந்தியாவில் எஃப்எம்ஜி பண்ணுறோம் அதே அவங்க ஒரு லாங்குவேஜில் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். அது எப்படி முடிச்சுட்டு வரதுக்கு 8 இயர்ஸ் ஆயிரும். 8 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே எஃப்எம்ஜி இந்தியாவில் எழுதும் போது கொஞ்சம் கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6th இயரில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி அதுக்கு வந்து அப்பயே வந்து ஜூனியர் டாக்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே ஜார்ஜியாவுக்கு வரது ஒரு லூப் ஹோல் மாதிரி தான். எப்படினாலும் இங்கே ஜூனியர் டாக்டர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் போய் அதை வந்து எழுதிக்கலாம் எக்ஸாம். என்என்சியோட கைட்லைன்ஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கோம். செகண்டரி வந்து நாங்கள் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை நிறையா வந்து வெல்கம் பண்ணுறோம் எங்கள் கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த கெசட்லேயே வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கைட்லைன்ஸோ 1 இயர் இன்டர்ன்ஷிப், அதேமாதிரி 360 கிரெடிட்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க. ரிவைஸ் பண்ணி விட்ட கெசட் என்னென்னா, நீங்கள் பிஜி இங்கே பண்ண வேண்டாம், யூஜி பண்ணி ஒரு ஜூனியர் டாக்டர் கிராஜுவேஷன் ஆகி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஜூனியர் டாக்டர் சர்டிஃபிகேட் இஸ் ஈக்குவலன்ட் டு எம்பிபிஎஸ் டாக்டர்னு சொல்லிட்டு கெசட் விட்டுட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ஜார்ஜியாவில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம். இதே இங்கே பிஜி பண்ணோன்னா நம்ம வந்து இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். 9 இயர் ரூல்ஸ். எப்படின்னா இங்கே யூஜி முடிச்சுட்டு நம்ம வந்து ஜூனியர் டாக்டர் வாங்கிடுவோம். இப்போ நம்ம பிஜி பண்ணோம்னா இங்கே இருக்க எக்ஸாம் இருக்கும், எப்படி நம்ம எஃப்எம்ஜி மாதிரி இங்கே இந்த ஒரு லாங்குவேஜில் இருக்கும். இதை நம்ம எழுதினோம்னா பாஸ் ஆகிட்டோம்னா நம்ம வந்து இங்கே பிஜி பண்ணலாம். அதோட ஜார்ஜியாவில் படிக்கிறவங்க வித்தவுட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்லி வந்து
லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் இருந்து பாஸ் பண்ணிட்டோம்னா யூரோப்பியன் யூனியனில் ஒரு 30+ கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது உண்மைதான். அது உண்மைதான். உண்மைதான். இப்போ நீங்கள் ஜெர்மனி போனால் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் போய் ஜெர்மனில் வந்து அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அங்கே டாக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த டிகிரி யூகேக்கு வந்து பிளாப் எழுதணும். ஜெர்மனிக்கும் A1 லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்குது, A2 இருக்குது, B1 B2 லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை கொடுக்காம நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது ஜெர்மனியில். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? எனக்கு ஐடியா ஜார்ஜியாவில் படித்தா இந்த யூரோப்பியன் யூனியனில் ஒர்க் பண்ணலாங்கிறாங்களே, இட்ஸ் ட்ரூவா ஃபால்ஸா? எனக்கு அதை பற்றி கிளியரான ஐடியா கிடையாது. இப்போதைக்கு வி ஆர் ஜஸ்ட் ஸ்டடிங். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம், முடிப்போம், அப்புறம் அடுத்து போவோம். எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு கரண் சொன்னாப்புல இங்கேருந்து நிறைய பேர் வந்து ஜெர்மனியில் பிஜி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு எக்ஸாம் எழுதணும் நிச்சயமாக. நம்ம B1 B2 வரைக்கும் முடிச்சிட்டோம்னா அங்கே நமக்கு பிஜி பண்ணுறது ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும். இதை நம்ம C2 ஃபுல்லாக முடிச்சுட்டு C1 C2 ரெண்டும் முடிச்சோன்னா அங்கே நம்ம ஒர்க்குக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நமக்கு. இப்போ ஜெர்மன்லாம் போனீங்கன்னா நீங்கள் யூரோஸ் அந்த மாதிரி கரன்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யூகேல போய் ஒர்க் பண்ணால் நீங்கள் இந்தியாவில் எவ்வளோ தான் நீங்கள் நீட்டில் எவ்வளோ ஸ்கோர் வேணால் எடுத்துருக்கோங்க, 720 700 எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் திரும்ப அதே யூகே எக்ஸாம் நாங்கள் எழுத போகிற அதே எக்ஸாம் லேப் எக்ஸாம் அதே எக்ஸாம் தான் வந்து உட்காரணும். ஸோ சரி, இப்போ இந்த சர்பியாலாம் கிளம்புது. லைக் சர்பியாலாம் லைக் நான் பர்சனலாக அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டப்ப நல்லா இல்லை அப்படி தான் சொன்னாங்க. பட் புதுசாக நிறைய கண்ட்ரி வருது. ஓகே, உங்கள் சிஸ்டர் சர்பியாவில் படிக்கிறாங்களா? இல்லை, எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு உக்ரைனில் படித்தா. உக்ரைனில் படித்தா அங்கே வார் வந்ததுனால எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் அவளுக்கு வந்து எப்படி 5th இயர்ல 4th இயர் வரைக்கும் அங்கே முடிச்சா 5th 6th இயருக்கு பார்க்கும்போது இந்த செர்பியாவில் வந்து தான் அங்கே மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கே ஜாயின் பண்ணாங்க. இப்போ முடிச்சிட்டா 6th இயர் முடிச்சிட்டா, கிராஜுவேஷன் ஆகிட்டு இப்போ அடுத்து இந்தியா வரா. ஓன் சிஸ்டரா? ஓன் சிஸ்டர். அக்கா தங்கச்சி 2 பேரும் டாக்டர். ஆமாம். அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா ஒரு ஜென்ரல் மேனேஜர். எங்க? ஆடிட்டர். ஓகே, ஆடிட்டரிங் பண்ணுறாங்க. பரவாயில்ல. ஸோ 2 பொண்ணுமே டாக்டர் ஆகும்போது பெருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர், அப்பா அம்மா தங்கச்சி நான். சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க? சிஸ்டர் டாக்டர். அவங்க டாக்டர். அவங்க இந்தியாவில் படித்தோம். சூப்பர்ப்பா. உங்கள் வீட்டில்? சிஸ்டர் டாக்டர் தான். ஷீ இஸ் ஒர்க்கிங், இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் படிச்சு இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பரம்பரை ஃபேமிலி டாக்டர்ஸோட வந்து நான் அந்த மீட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பி கைஸ் உங்களை வந்து மீட் பண்ணது. நிறையா வந்து ஆரோக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பேசியிருக்கோம். ஜார்ஜியா பற்றி என்னென்ன கண்ட்ரிஸை பற்றி மோர் வந்து உங்களோட மட்டும் சேர்ந்து அந்த உக்ரைன் பற்றி. நீங்கள் உக்ரைனை பற்றி நம்ம பேசி ஒரு வீடியோ வந்து போடுவோம். ஷார்ட்லி நம்ம சேனலில் வரும் பாருங்கள். தேங்க்யூமா. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூண்ணா. சுற்றி பாருங்க, நல்லா சுற்றி பாருங்க. உங்களை காட்டுங்க, சுற்றி காட்டுங்க. இதான் டான்சிங் கவுண்டைன். இதை பாருங்க கைஸ், இதான் டான்சிங் கவுண்டைன் இந்த ஊரில். சூப்பராக டான்ஸ் ஆகுது. நைட் ஆக லைட் நல்லாயிருக்கும். சூப்பர், நல்லா இருக்குது. 20 நிமிஷமா இது.